வணக்கம் வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே அற்புதமா இருக்கு. நீ என்னடா அசென்ஷன் வீடியோ போடாம வெளியே எங்கேயோ சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வீட்டுல இருந்தாலே ஒழுங்கா எடிட் பண்ணி வீடியோ போட மாட்டேன். இப்போ எனக்கு மிகவும் பிடித்த 2 மனிதர்களை பார்க்க வெளியே வந்திருக்கேன். அதனால வீடியோ வராது, இதையே ஒரு vlog-ஆ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கதை என்னன்னு சொல்றேன், முழுசா உட்காந்து கேளுங்க. கதை கேட்க ரெடியாடா? 4 மணிக்கு மீட்டப் சொன்னாங்க. கரெக்டா 4 மணிக்கு போயாச்சு. என்னடா கூட்டம்னு பார்த்தா அங்கதான் டிஜி ப்ரோஸ் நின்றுகிட்டு இருந்தாங்க. என் மூஞ்சி ஏன் அப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, அவங்கள பார்த்த உடனே ஒரே மகிழ்ச்சி. அப்படி யாரை தாண்டா பார்க்க வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல யூடியூப் சேனல் ஒன்று இருக்கிறதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எனக்கு ஸ்டோரி கேம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண 2 பேர். தமிழ் கேமிங் விவேக் அண்ட் பிரேம் ப்ரோ தான் பார்க்கலான்னு வந்தேன். இதுவும் சென்னையில மீட்டப்னு சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் நம்ம வீட்டு பக்கத்துலயே, அதே தான் டக்குன்னு கிளம்பி போயாச்சு. அப்புறம் டிஜி ப்ரோஸ் அவங்க கூட்டாளிகளை பத்திலாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க. கூட்டாளிகள்லாம் பேசி கொண்டு இருந்தார்கள். கண்ணாடி போட்டு வந்து இவர் என்னப்பா ஸ்கிரீன் ஆன்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி என்ன கேக்குறாரு. என்னன்னு கொஞ்சம் கேட்டு போங்க இவரை. அப்படியா? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? அங்கிருந்து நம்ம வீடு கிட்ட தான், அதுவும் டாப்ல இருக்கும். சுத்தி ஊரே தெரியுது, நம்ம வீடு தெரியுதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் சாப்பிட ஃப்ரூட்ஸ்லாம் தந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சைடில் பாய்ஸ்லாம் சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு 3 பேர் டான்ஸ் ஆடுறேன்னு ஏதோ கிளம்புனாங்க. நானும் ஆடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவனுங்க ஆடுற மாதிரி தெரியல. நைட்டும் ஆச்சு, கூட்டமும் அதிகமாச்சு. டிஜி ப்ரோ கூட பேசிட்டு போட்டோ எடுக்கலாம்னு வந்தவங்களாம் கும்பல் கூட்டிட்டாங்க. நம்மளுக்கு இந்த கும்பல்லாம் செட் ஆகாதுப்பா, நான் மெதுவா லாஸ்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்காந்துட்டேன். அப்போ சைடில் 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது என் காதுல கேட்டுது. அதுக்கு நான் ஒட்டு கேட்டேன், நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. டிஜி ப்ரோட்ட என்ன பேசணும், இப்பவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோடா. அதெல்லாம் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆச்சு. என்னால இல்ல, நிறைய பேரால் டிஜி ப்ரோஸ் கூட அவ்வளவு நேரம் பேச முடியல. சோ இங்க சொல்லிடுறேன், என் பேர் நவீன் குமார். எனக்கு நானே என்கேன் பேர் வச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட 2021ல இருந்து யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டேன். எனக்கு கடந்த 4 மாசமா சரி கேம்ஸ் எல்லாம் என்னோட ஸ்டைல எக்ஸ்பிளைன் பண்ணி போலாம்னு சொல்லி சம்திங் இன்சைட் என்கேன்ற சேனல்ல காட் ஆஃப் வார் இப்போ கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். டைம் இருக்கவங்களா போய் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் மீட்டப்க்கு கேகே ப்ரோலாம் வந்திருந்தாரு. வந்தவரை டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா? இருக்கீங்களா? உங்களை மறந்துட்டேன், நீங்க வாங்க. எங்க அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. உங்க ஸ்மைல் கியூட். கூட்டெல்லாம் கம்மியாகி ஒரு வழியா டிஜி ப்ரோஸ் கிட்ட போயாச்சு. சரி எதுவுமே பேசலன்னா நல்லா இருக்காது, ஒரு மொக்க ஜோக் மட்டும் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் போட்டேன். இதை கேட்டு பொறுக்காத என் போன் சம்பவம் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் டைம் சென்னையில மீட் பண்ண சொல்ல அவங்க கண்டிப்பா என்ன ரெகனைஸ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையோட நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். நாளைக்கு நூல் பார்க்கலாம். டாடா, பை பாய்.